ஆண்டனி பாக்யராஜோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரக்கனி, அனுபமா இவங்க எல்லாரோட நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் சைரன். சைரன் சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், போலீஸ் வண்டியில வர்றதும் சைரன் தான், ஆம்புலன்ஸ்ல வர்றதும் சைரன் தான். அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்றதுக்காக தான் சைரன் பக்கத்துல குட்டியா 108 அப்படின்னு போட்டாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம ஹீரோவான ஜெயம் ரவி இந்த படத்துல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா அவரோட வாழ்க்கையை தொடங்குறாரு. ஒரு காரணத்துக்காக அவர் கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. ஆயுள் கைதியா இருக்கிற அவருக்கு 14 வருஷம் கழிச்சு ஒரு பரோல் கிடைக்குது. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதால பரோல் கிடைக்குது. நிறைய வாட்டி நடுவில் அவரை பார்க்க நிறைய பேர் வராங்க, ஆனால் அவர் யாரையுமே பார்க்கல. ஏன் அப்படின்னு அங்கே தொடங்குற கேள்விக்குறி படம் முடிகிற வரைக்கும் அந்த கேள்விக்குறி அங்கங்கே ஆச்சரியக்குறியாக மாறுதே தவிர எங்கேயும் ஃபுல் ஸ்டாஃபாக வரவே இல்லை. இதுதான் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அவர் பரோல்ல வெளில அவரோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்றதுனால பசங்க எதிர்க்கெல்லாம் அசிங்கப்படுறதால ஸ்கூல்ல எங்க அப்பாவை மட்டும் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு இருக்கு. இவர் விசுவாசம் படம் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அடுத்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஜெயம் ரவி வெளில வர்றாரு. அவருக்கு ஒரு ஷேடோ போலீஸா, அதாவது பரோல்ல வெளில வரவங்களுக்கு ஷேடோ போலீஸா ஒருத்தவங்க கூட இருக்கணுமா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராம ஆபத்து வராம இருக்கிறதுக்காக. அந்த ஷேடோ போலீஸா வரவர் தான் நம்ம வேளாங்கண்ணி. யாருங்க அந்த வேளாங்கண்ணி? அவர் தான் நம்ம யோகி பாபு. யோகி பாபு அண்டு ஜெயம் ரவியோட காம்பினேஷன் உண்மையாலே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அங்கங்க வர சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜெயம் ரவி இந்த பரோல்ல அவரை உள்ள ஜெயிலுக்கு அமிச்ச அவங்க எல்லாரையும் பழி வாங்குறாரு. அவர் தான் பழி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கதையை நகர்த்திட்டே வராங்க. இதுல நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரா வரவங்க தான் கீர்த்தி சுரேஷ். இவங்க ஆல்ரெடி விசாரணை கைதி ஒருத்தவங்களை கொன்னுட்டதா, இவங்க தான் சாவடிச்சதா இவங்களுக்கு பதவி நீக்கம்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் இல்லை அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மறுபடியும் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட, அந்த ஏரியாலே 2 கொலை நடக்க, அந்த கொலை யார் பண்ணதுன்னு இவங்க விசாரிக்க, அது ஜெயம் ரவி தான் இவங்க முடிவு பண்ண. இதே மாதிரி சஸ்பென்ஸாக வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது வா செம்மடா, செம்ம எனர்ஜெட்டிக்கா, அடுத்து என்னன்னு வருதே அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப், உண்மையாலே இன்டர்வல் பிளாக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் தொடங்கின பிறகு உண்மையா இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு, ஏன் ஜெயம் ரவி பண்ணாருன்னா அவருக்கு என்ன மோட்டோ, ஏன் அவர் ஜெயிலுக்கு போனாரு, ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தவருக்கு ஏன் அந்த ஜெயில் வாழ்க்கை வந்தது, இந்த மாதிரியான கதைக்களம் செகண்ட் ஆஃப்ல கொண்டு வராங்க. நம்ம ஆண்டனி பாக்யராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி அண்ணாத்த இன்னொரு படங்களுக்குல ரைட்டரா இருந்திருக்காரு. இதுலயும் டயலாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப கரெக்டான இடத்துல அழகா மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு அவங்க ரொம்ப ஹாப்டா இருக்காங்க. எப்படி ஒரு லேடி ஹீரோயின் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தனித்துவமா நயன்தாரா, த்ரிஷா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ்குன்னு ஒரு கரெக்டான ஒரு லெவல்ல வச்சு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அழகா அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு மினுப்பா நடந்து வர இது எல்லாமே அவங்களுக்கு அழகா செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா எப்பயும் போல ஹீரோ தான் ஜெயிப்பாங்க, அவங்க வில்லன் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அவங்க இறங்கி வர்றது கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ ஹீரோயின் ஏன்பா அவங்களை இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வருது. யோகி பாபு இந்த பக்கம் சமுத்திரக்கனி, அவர் ஒரு டிஎஸ்பியா இருக்காரு. அவரோட அந்த தோரணை, அவர் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு வெறியா இருக்கிறது, இது எல்லாமே படத்துக்கு யதார்த்தமான கதையா உள்ள கொடுத்துருக்காங்க. தென் படத்துல நிறைய லூப்போல்ஸ் இருக்கதான் செய்யுது. கடைசியா ஒரு சீன்ல நம்ம ஜெயம் ரவி கோயிலுக்குள்ள நடக்கிற சண்டையில செருப்பு போட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஒரு மைனஸ் இருக்கதான் செய்யும். சைலண்டா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் லைவ்ல சாத்தியமா, படத்துக்காக ஓகே, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு தோணல் வருது. இந்த மாதிரி படத்துல லூப்போல்ஸ் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி ஜெயம் ரவிக்கு ஒரு அழகான ஒரு படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட கேரக்டருக்கான ஒரு நல்ல ரோல், தென் கீர்த்தி சுரேஷ்கான ஒரு நல்ல ரோல். அனுபவமா கம்மியா வந்தாலும் அழகா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இவரோட ஜெயம் ரவியோட பொண்ணா நடிச்ச அந்த பொண்ணுமே அழகான கேரக்டர்ல ரொம்ப அருமையா ஒரு மாதிரி லவ்லியா நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓவராலா ஜிவியோட மியூசிக் படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இன்னும் ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது படத்துக்குன்னு சொல்லலாம். ஓவராலா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எந்த வித வல்காரிட்டியும் இல்லாம ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். டாடாவாவே சொல்றது உங்க ஆர்ஜே பொற்கோ.